அண்ணா அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே வந்து தொழில் செஞ்சுட்டு வந்துருக்கோம். ரெண்டாவது நாங்கள் வந்து அரை அடி விநாயகர் வந்து 10 அடி விநாயகர் வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்த விநாயகர் செய்கிறாங்க. ரசாயன பொருட்களை எதுவுமே பயன்படுத்துவதில்லை. அது என்னென்ன பொருள் அப்படின்னா மண், களிமண், அப்புறம் வந்து பேப்பர் தூள், அட்டை, பசை, கிழங்கு மாவு பயன்படுத்தி தான் விநாயகர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகருமே வந்து எளிதில் கரையக்கூடிய விநாயகர், எதுவுமே வந்து ரசாயனம் கிடையாது. ரெண்டாவது நாங்கள் வந்து தானிய விநாயகர்கள் முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அது ஆர்டர் பெரும் மாதிரி ஆர்டர் வர்றதால பண்ணுறது இல்லைங்க. அது தானியங்களை நிறையா நாங்கள் இந்த நவதானியங்களை வந்து விநாயகர் மேலே ஒட்டி அதை வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம், வரவேற்பு இருந்துச்சு. பட் இப்போ அது குறைஞ்சதுனால நம்ம அதை செய்யறது இல்லைங்க. நாங்கள் இந்த வருஷம் சிறப்பான எந்த விநாயகரை செஞ்சுருக்கோம் அப்படின்னா 8 அடி விநாயகரில் வந்து நம்ம 6 பேக் விநாயகர் செஞ்சுருக்கோம். ரெண்டாவது 9 அடியில் வந்து நம்ம வந்து ராஜகணபதி செஞ்சுருக்கோங்க. அப்புறம் வந்து 5 அடியில் வந்து நம்ம வந்து ஐஃபோன் விநாயகர் செஞ்சுருக்கிறோம். இதோட பல்வேறு விநாயகர்கள் நாங்கள் வந்து ரகரகமாக செஞ்சுருக்கேங்க. விநாயகர் வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த விநாயகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடம்பு மட்டும் தனியாக வரும், தலை தனியாக வரும், தும்பி, கை, கால் எல்லாமே தனியாக வருங்க. நான் அது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமாக காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விநாயகருடைய தும்பி தான். இந்த தும்பியில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், உள்ளே எந்த ரசாயனமும் இருக்காது, எல்லாமே வந்து பேப்பரும். இது வந்து கல்மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்மா வந்து நாங்கள் பசையில் வந்து மிக்ஸ் பண்ணி, பசைனா கிழங்கு மாவு வந்து காய்ச்சி பசையில் வந்து மிக்ஸ் பண்ணி டையில் அழுத்தி நாங்கள் எடுக்கிறதுங்க. எடுத்து இந்த மாதிரி தனித்தனி பார்ட்ஸாக நாங்கள் எடுத்துருவோம். இது வந்து ஆசீர்வாத கைங்க. இது எல்லாமே மோல்டில் நாங்கள் அச்சு போட்டு எடுக்கிறதுங்க. இந்த அச்சு வந்து நம்ம இந்த உடம்பு தனியாக வருது இல்லைங்களா, இந்த உடம்புல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தலையை வச்சு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தும்பி, அதுக்கப்புறம் கை, கால், அப்புறம் வந்து வாகனத்தினுடைய தலை, பல்லு, இது போன்ற நாங்கள் வச்சு கீழே வந்து மரக்கட்டையால் செஞ்சது தான் நாங்கள் வந்து பேஸ் கொடுக்குறோங்க. மரக்கட்டை அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எந்த இடத்துலையுமே நம்ம ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தினால நாங்கள் எதுவுமே வந்து இந்த அனபாண்டு இந்த மாதிரி எந்த விஷயம் பயன்படுத்துறதுங்க. இதுவுமே கிழங்கு மாவு தான். இது வந்து காடா துணி தான். காடா துணி தான் நினச்சி நாங்கள் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற அத்தனையுமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை தவிர எதுவுமே வந்து உங்களுக்கு ரசாயனம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இம்போர்ட்டட் ஷீட்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா வேறு ஜஸ்ட் ஒரு அட்டை பேப்பர், அட்டைக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற பேப்பர் தான். இந்த பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த விநாயகர் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் 10 நிமிஷம் இந்த விநாயகர் வந்து மழையில் இருந்துச்சுன்னா உடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். அந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறேங்க. ஏன்னா இதை நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சோம் இல்லையா, என்ன ரசாயனங்கிறத எப்படி பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பாண்டிங்கை நாங்கள் யூஸ் பண்ணுறது கிழங்கு மாவு பசை, அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது பேப்பர், அதே மாதிரி டிசைனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது கல் மாவு, அப்புறம் வந்து கூட வந்து பேப்பர் தூளும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம வந்து செய்யக்கூடிய ப்ராசஸ். பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதில் வந்து மிகப்பெரிய வேலைக்கு என்ன காரணம்னா, இந்த ஒரு டை நான் டையில் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ எனக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகணும் காயறதுக்கு. ஒரு டை, நான் ஒரு டிசைன் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் இருக்குது, பேக் இருக்குது, தலை, கை, தும்பி ஒன்று நம்ம வந்து எடுத்து அதை ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி நாங்கள் கொண்டு வர ஏறத்தாழ எங்களுக்கு இந்த ஒரு விநாயகருக்கு வந்து 3 மாத காலம் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி பல்வேறு விநாயகர் நாங்கள் வந்து ஒரே டிசைன், பல்வேறு டிசைன் வச்சுருப்போம். டிசைனில் ஒன்றா நாங்கள் அழுத்தி நாங்கள் எடுத்து நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி நாங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7லேருந்து 8 மாதம் ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக. இன்றைக்கி நாங்கள் இந்த பெயிண்ட் அடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இப்போ தான் வந்து நிறுத்துறோன்னு பார்த்துக்கோங்களேன். நாங்கள் விநாயகர் சேர்த்து முடிஞ்சு 1 மாதத்துல நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் திருப்பி ஒர்க்கு. அப்படிங்கும்போது எப்போ வந்து நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ இது மிகப்பெரிய சைக்கிள் ஆக்சுவலாக. அதே மாதிரி இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு வருஷம் முழுக்க இதில் வந்து உங்களுக்கு முதலீடாக மட்டும்தான் இருக்குமோ ஒழிய நம்மளுக்கு லாபம்ங்கிற ரிட்டர்ன்கிறது எதுவுமே இருக்காது. என்ன காரணம், நம்ம செய்கிறது ஒரு இறை சார்ந்த தொழில், இறை சார்ந்த பணி. அதனால் இதை நம்ம லாப நட்ட கணக்கை பார்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆனால் இன்னும் நிறைய அன்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகரை வந்து தேடி போகிறாங்க. அது வந்து மிக மிக கொடிய விஷயம். அது அந்த விஷயத்தை கொண்டு நம்ம தண்ணியில் கலந்து அந்த விஷயத்தை நாளைக்கு நம்ம தான் குடிக்க போகிறோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருள் பயன்படுத்துங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தண்ணியையும், காத்தையும், வானத்தையும், பூமியையும் அடுத்த சங்கதிக்கு நம்ம விட்டுட்டு போக முடியுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. ரெண்டாவது, விநாயகர் சதுர்த்தி வந்து மிக அமைதியாக எல்லாரும் கொண்டாடணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இன்னும் நிறைய பேர் வராங்க, சின்ன பசங்கள் நிறைய ஆர்வத்துடன் வராங்க. அவங்களெல்லாம் ஊக்குவிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், அவினாசி வட்டம், காசி கவுண்டன்புதூர் கிராமம். நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசி பெரிய கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நம்மளுது. ஸ்ரீ செல்வ விநாயகர் சிற்பக்கலை நம்ம கம்பெனி பேருங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9043252925. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேங்க, 9043252925. இதான் என்னுடைய ஃபோன் நம்பருங்க. என் ஃபோன் நம்பர் கூப்பிட்டு இப்போயே நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கிங்க. அதை புக் பண்ணிவிட்டு நம்ம, ஏன்னா
நீங்கள் ஒரு 40 நாளைக்கு முன்னாடி வந்தால் 30 நாளைக்கு முன்னாடி வந்தால் தான் நல்ல அழகான விநாயகர் புக் பண்ண முடியும். கடைசி டைமில் வரலாம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏமாற்றம் தான். நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. அதுதான் வெறும் 8 அடி விநாயகர். பட் நாங்கள் அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சிவன் உடம்பு, முகம் வந்து விநாயகர் முகம், சிவன் கொண்டை போட்டிருக்காருங்க. சைடில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து அப்படியே திமிழிட்டு நிற்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே கேட்டாங்க, எங்களுக்கு சின்ன விநாயகரில் வந்து நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விநாயகர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நாங்கள் யோசித்து சின்ன சின்ன யோசனைகள்னால எங்களால் முடிந்த வரை நாங்கள் செய்த ஒரு விநாயகருங்க. இதுலேயே அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ராஜகணபதி விநாயகருங்க. இவர் பேர் 6 பேக் விநாயகருங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா 6 பேக்லேருந்து விங்ஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக காமிச்சிருக்கோம். ஆர்ம்ஸு, பேக் ஆர்ம்ஸு, அவர் எல்லாமே தனித்தனியாக காமிச்சிருக்கோம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த விநாயகருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ராஜகணபதி இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த ராஜகணபதிங்கிறது இவர் தாங்க. இந்த ராஜகணபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமையில டர்பன் கட்டியிருக்காரு. அதே மாதிரி ராஜாவா வந்து சிங்கத்தின் மேலே காலை வச்சு அப்படி கையை வந்து ஆஜாகு பண்ணுவ போட்டு வந்து உட்காந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்காருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து திமிழிட்டு நிற்கிற மாதிரி, ஏன்னா அவருடைய வெயிட்டை தாங்கணும் இல்லையா, அதனால சிங்கம் வந்து இதுன்ற மாதிரி ஒரு இதுங்க. அதாவது இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 2-3 கோட்டிங் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக டிங்கரிங் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த முகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு 3D லுக் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் விநாயகர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போஸ் நாங்கள் செஞ்சுருக்கிறோங்க.